உலகெங்கும் உள்ள ஹோப் டிவி தமிழ் நேயர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் ஒரு இனிய நன்னாளிலே இந்த தெய்வ செய்தியின் மூலமாய் உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். தேவன் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் எதிர்காலத்தையும் ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு சகோதரனே சகோதரியே, அவர் வருகிறார். இயேசு வருகிறார். அவர் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார். அவர் பூலோகத்தை நீதியோடும் நியாயம் தீர்ப்பார் என்று சொல்லி விசுவாசிக்கிற செவன்த் டே அட்வென்டிஸ்ட் திருச்சபை விசுவாச பிள்ளைகளுடைய ஊழிய உதவினாலும் ஜெபத்தினாலும் இந்த ஹோப் டிவி ஊழியங்கள் மிகவும் நேர்த்தியாய் நடந்து கொண்டிருக்கிறது. எங்களோடு கூட நீங்களும் உடன் ஊழியக்காரர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அழைப்பு கொடுக்கிறோம். எங்களுக்காய் ஜெபியுங்கள், உங்களுக்காய் ஜெபிக்கிறோம். இந்த நாளின் செய்திக்குள்ளாய் கடந்து போவதற்கு முன்பாக ஜெபிப்போமா? நல்ல ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்கிற பார்க்கிற ஒவ்வொரு உள்ளங்களையும் ஆசீர்வதியும். இந்த நாளின் சத்தியம் எங்கள் அனைவருக்கும் ஆசீர்வாதம் அமைய ஆண்டவர் கிருபை செய்ய வேண்டுமாய் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள தேவனாய் கர்த்தாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு சகோதரனே சகோதரியே, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளின் செய்தியின் தலைப்பானது உம்முடைய நாமத்தினால். உம்முடைய நாமத்தினால். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி, கர்த்தாவே கர்த்தாவே, உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா? உமது நாமத்தினால் பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா? உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான், ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம் செய்கைக்காரரே, என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன் என்று சொல்லி இயேசுவின் வார்த்தைகளை நாம் வாசிக்கிறோம். அக்கிரம் செய்கைக்காரரே, என்னை விட்டு அகன்று போங்கள் என்று சொல்லி சொல்லுவார்களாம். மத்தேயு 24ஆம் அதிகாரத்தை நான் வாசிக்கும் பொழுது அங்கே ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது. அந்த கேள்விக்கான பதில் ஒரு நீண்ட பதிலாக இருக்கிறது. ஆலயத்துக்குள்ளே போகிறாங்க. பெரிய பெரிய கற்களாய் ஆன அந்த பெரிய ஆலயத்தை சீஷர்கள் காட்டி, இந்த ஆலயத்தெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்கள, எவ்வளோ பெரிய கல், எவ்வளவு அழகாக கட்டியிருக்கிறாங்க. உடனே இயேசு சொல்கிறாரு, இந்த கல்லின் மேல் இன்னொரு கல் இல்லாதபடிக்கு ஆகும்னு சொல்கிறாரு. அப்போனா அவங்க நினச்சிட்டாங்க, உலகத்தின் முடிவில் தான் அது நடக்கும், இதை அசைக்கவே முடியாது. எவ்வளோ பெரிய ஒரு மாளிகை, உலக அற்புதங்க, இதை போய் இப்படி சொல்கிறாரு. அப்படின்னா ஆண்டவரே, உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லும் பொழுது மத்தேயு 24ஆம் அதிகாரத்தில் அவர் பதில் சொல்ல ஆரம்பிக்கிறார். மத்தேயு 24ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், 5ஆம் வசனம், 11ஆம் வசனம், 24ஆம் வசனத்தில் வஞ்சிக்கப்படாதிருங்கள் என்று சொல்லி அந்த வார்த்தையை மறுபடியும் 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 அவர் சொல்லிகிட்டே இருக்கிறார். மத்தேயு 24 என்ன சொல்லப்படுகிறது? கள்ள கிறிஸ்துகள், கள்ள தீர்க்கதரிசிகள் எல்லாரும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் காட்டுவார்கள். கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதான அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. அடையாளங்கள், அற்புதங்கள். வேதத்தில் 2 காரியத்தை எப்போதுமே நம்ம பார்க்கலாம். கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக அடையாளங்களையும் அற்புதங்களையும் காட்டுவாங்க, எச்சரிக்கையாக இருங்க. அப்போ அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்கிற ஒரு கூட்டம் இருக்குது. வேதத்தில் இன்னொரு வசனத்தை வாசிக்கிறோம். அவர்களுடைய கனிகளாலே அவர்களை நீங்கள் அடையாளம் கண்டுகொள்ள முடியும். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 16 முதல் 20 வரை நாம் பார்க்கும்பொழுது கனி கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம்.
அப்போ கனி கொடுக்கிற ஒரு குழு, அடையாளங்களையும் அற்புதத்தையும் செய்கிற ஒரு குழு. இல்லைங்க, கனி கொடுக்குறவங்க தான் ஆண்டவரோட நெருங்கி இருப்பாங்க, அவங்களால தான் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்ய முடியும். ரெண்டுத்தையும் நீங்கள் பிரித்து பார்க்குறீங்களே. மத்தேயு 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் சொல்லப்படுகிறது, கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாக இருங்கள். அடுத்ததே மத்தேயு 7ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில், அவர்களுடைய கனிகளாலே அவர்களை நீங்கள் காண்பீர்கள். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில், எல்லா நல்ல மரங்களும் நல்ல கனிகளை கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. மத்தேயு 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் இந்த 2 வசனங்களை நான் வாசித்தோம். கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுவாங்க, உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் பிசாசுகளை துரத்தினோம், உம்முடைய நாமத்தினாலே அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்தோம், உம்முடைய நாமத்தினாலே சுகமாக்கினோம், உம்முடைய நாமத்தினாலே இதை செய்தோம், உம்முடைய நாமத்தினாலே அதை செய்தோம் என்று சொல்லி பட்டியலிட்டு கொண்டிருப்பார்கள். ஆனால் இயேசு சொல்றாரு, நான் உங்களை அறியேன் என்று சொல்லப்படுகிறது. கடைசி நாட்களிலே கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுவாங்கன்னா, அப்போ இவங்க எங்கே இருக்கிறாங்க? இவங்க நல்ல அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்தவர்கள். அவர்கள் கூட்டத்துக்கு உள்ளே இருக்கணுமா, வெளியே இருக்கணுமா? உம்முடைய நாமத்தை என்று சொல்லி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லி அழைக்கிறார்கள். உம்முடைய நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் சொன்னோம் என்று சொல்லுகிறார்கள். அவங்க ஒன்று ஒன்றா ரிப்போர்ட் பண்ணுறாங்க. மாதம் 30 ஆனால் சம்பளம் வாங்குறதுக்கு முன்னாடி ரிப்போர்ட் கொடுக்கணும். பார்த்தீங்களா? கம்பெனியில் நம்ம ரிவ்யூ கமிட்டி வச்சுருப்போம், என்ன செஞ்சுருக்கிறோம் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி. அப்ரைசலுக்கு ஒவ்வொரு தடவையும் ரிப்போர்ட் தேவைப்படுகிறது. இப்போ இவங்க ரிப்போர்ட் பண்ணுறாங்க, ஆண்டவரே நாங்கள் இதெல்லாம் செஞ்சுருக்கிறோம் அப்படின்னு சொல்லி. ஆனால் இந்த ரிப்போர்ட் கேட்டவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அக்கிரமக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று சொல்லி அவர் சொல்லிட்டு, உங்களை நான் அறியேன் என்று சொல்லுகிறார். என்னடா இது? இந்த பூமியில் எவ்வளோ வேலை செய்கிறோம், என்னென்ன காரியங்களை செய்தோம், இதை வச்சு தான் நம்முடைய கரிக்குலம் விட்டேவை ரெடி பண்ண முடியும். நம்முடைய ரெஸ்யூமே அப்படி தான் இருக்கணும். ஆனால் இவங்க இதெல்லாம் செஞ்சுருக்கிறாங்க. ஆனால் இயேசு சொல்லுகிறார், அக்கிரமக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள், நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரமம் செய்யக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன் என்று சொல்லி மத்தேயு 7ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் சொல்லுகிறார். 1 யோவான் 3:4 வாசிக்கிறோம், நியாயப்பிரமாணத்தை மீறுகிறதே பாவம். 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, பாவத்தினுடைய அந்தகார சக்திகள் வேலை செய்து கொண்டிருக்கிறதை குறித்தும் நாம் இங்கே பார்க்கிறோம். அக்கிரமத்தினுடைய ரகசியம் என்ன? கிரேக்க பதத்தை நாம் வாசிக்கும் பொழுது, இவர்கள் நியாயம் செய்யாதவர்கள் என்று சொல்லப்படுகிறது. உங்களை அறியேன் என்று சொல்லி இயேசு சொல்லுகிறார். அப்படி என்று சொன்னால், அவர்கள் செய்த அற்புதங்களும் அடையாளங்களும் இயேசுவின் நாமத்தினாலே சொன்னேன் என்று சொன்னாலும் இயேசுவினுடைய வல்லமையினால் செய்யவில்லை, இயேசுவின் மேல் விசுவாசம் வைத்து செய்யவில்லை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பவுலானவர் இதை மிகவும் தெளிவாக நமக்கு விளக்கி கொடுக்கிறார். 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 9-12 வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது, இந்த கிரியைகள் இயேசுவை சார்ந்து இயேசுவின் வல்லமையினால் உண்டாக்கப்பட்டவைகள் அல்ல, சாத்தானை சார்ந்து உண்டாக்கப்பட்டவைகள். அதிகாரங்கள், அற்புதங்கள், பொய் அடையாளங்கள் என்று சொல்லி இங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம்.
இவர்கள் இப்படி செய்கிறார்கள் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லி கொடுக்கிறதையும் நாம் பார்க்கிறோம். அப்போ இது நடக்குதா? இந்த உலகத்தில் ஈஸியாய் சம்பாதிக்க வேண்டிய வழியில் ஒரு வழி இருக்குன்னு சொன்னால் மதத்தை வைத்து சம்பாதிப்பது. பணம் சம்பாதிப்பதற்கு எளிமையான வழிகள்னு சொல்லி பார்க்கும் பொழுது முதல்ல ஸ்கூல் ஆரம்பிக்கணும், பணம் சம்பாதிக்கிற எளிமையான வழி. இல்லைனா ஏதாவது ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பிக்கணும், அதை வைத்து பணம் சம்பாதிக்க எளிமையான ஒரு வழி. இல்லைனா ஒரு ஹோட்டல் தொடங்கணும், பணம் சம்பாதிக்க எளிமையான ஒரு வழி. இல்லைனா அது ஒரு ஹாஸ்பிட்டல் தொடங்கணும், பணம் சம்பாதிக்க எளிமையான ஒரு வழி. ஆனால் இதில் எந்த ஒரு ரிஸ்க்கும் இல்லாமல் ஒரு ட்ரஸ்ட்டை ஆரம்பித்து ஒரு மதத்தின் பெயரை சொல்லி அதில் எல்லா நன்மையான காரியங்களை வெளியே செய்கிறேன்னு சொல்லி காட்டிட்டு உள்ள எல்லா தவறுகளை செய்தாலும் எல்லாரும் உங்களுக்கு மரியாதை செய்து வணக்கம் செய்து வழி அனுப்புகிற சமுதாயத்தில் இருக்கிறோம். பைபிள் தெளிவாக சொல்லுது, இவர்கள் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தாலும் இயேசு இவர்களுக்கு உத்தமும் உண்மையான ஊழியக்காரன்னு சொல்றதில்ல, அக்கிரமம் செய்யக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள். ரோமர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். அவர்கள் சத்தியத்துக்கு கீழ்ப்படியவில்லை, அவர் அநீதிக்கு கீழ்ப்படுகிறார்கள், அவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு உண்டு என்று சொல்லப்படுகிறது. சத்தியத்துக்கு கீழ்ப்படியல, அநீதிக்கு கீழ்ப்படுகிறாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. சங்கீதம் 119 172ஆம் வசனம் சொல்லுகிறது, என்னுடைய நாவு உம்முடைய வார்த்தையை பேசும், உம்முடைய எல்லா கட்டளைகளும் நியாயமானவைகள், நீதியானவைகள், சத்தியமானவைகள் சொல்லப்படுகிறது. ஏசாயா 51ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தையும் லூக்கா 11:51 வாசிக்கும் பொழுது இங்கே நீதி செய்கிறவர்களுக்கு என்ன ஆசீர்வாதம், அநீதி செயலுக்கு என்ன தண்டனை என்பதை குறித்தும் இங்கே சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு சகோதரனே சகோதரியே, ஏசாயா 9ஆம் அதிகாரம் 14, 15, 16 வசனங்களை வாசிக்கும் பொழுது நன்மை செய்தால் ஆசீர்வாதம், தீமை செய்தால் தண்டனை என்பதை குறித்து நாம் இங்கே பார்க்கிறோம். சப்பனியா 3ஆம் அதிகாரத்துக்கு 4ஆம் வசனம் வாசிக்கிறோம்னா, அங்கே ஆசாரிய ஊழியம் செய்கிறவர்கள், ஆலயத்தில் இருக்கிறவங்க என்னுடைய வேதத்துக்கு அநியாயம் செய்தார்கள் சொல்லப்படுகிறது. என்ன பாஸ்டர் சொல்கிறீங்க? அவங்க தான் பைபிளை பற்றி சொல்லணும், அவங்க தான் எல்லா காரியத்தையும் செய்யணும், ஆனால் அவங்க எனக்கு அநியாயம் செய்தாங்கன்னு சொல்கிறாங்களே. மீகா 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலையும் இவனமாய் சொல்லப்படுகிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். சரித்திரத்தில் நிறைய காரியங்கள் நாம் பார்க்கலாம். குற்றமும் அதன் பின்னணியும் என்று சொல்லி எழுத்தாளர்கள் எழுதி கொண்டிருக்கிறதையும் நாம் பார்க்கிறோம். ஒவ்வொரு முறை ஒரு கேஸ் நடக்கும் பொழுது அந்த விக்டிம் பாவம் இவரை மாட்டி கொடுத்துட்டாங்களேன்னு சொல்கிற அளவுக்கு இருக்கும். ஆனால் அந்த விசாரணை இந்த விசாரணைக்குள்ளே வளையத்துக்குள்ளே கொண்டு வந்து எல்லாம் விசாரித்து பார்த்தோம்னா வெளியே ஒரு பரிசுத்தமான முகத்தை வைத்திருப்பாங்க, எல்லா சேட்டைகளையும் பண்ணிட்டு அதை மறைத்து வைத்திருப்பார்கள். ஒரு நல்ல நோட்டு, ஒரு கள்ள நோட்டு எப்படி கண்டுபிடிக்க முடியும்? எல்லாத்துலேயுமே எல்லாமே கரெக்டாக இருக்கும். ஆனால் முக்கியமான ஒரு காரியத்தை அங்கே விட்டிருப்பாங்க, அது மெஷினில் தான் கண்டுபிடிக்க முடியும். போதக ஊழியம் செய்கிறவர்கள், சமயத்தை குறித்து பறைசாற்றுகிறவர்கள், ஒரு வேதத்தை குறித்து அதிகமாய் வியாக்கியானம் செய்கிறவர்கள், இவங்க எல்லாமே பார்ப்பதற்கு தூதர்களை போல இருக்கலாம். ஆனால்
என்னுடைய வேதத்துக்கு அநியாயம் செய்தார்கள் என்று சொல்லி செப்பனியா 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தின்படி அநியாயம் செய்கிற ஆசாரிய ஊழியம் செய்கிறவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவில் அடிக்கிற நோட்டு தான் நல்ல நோட்டு. அந்த இடத்துல வேலை செய்கிறவன் அதே மிஷினை கண்டுபிடிச்சி வேறு இடத்துல அடைச்சாலும் அது கள்ள நோட்டாய் மாறுகிறது. நீங்கள் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, 10 கட்டளைகளை ஆண்டவர் நமக்கு கொடுத்தார், ஆனால் அன்பின் கட்டளையாக ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். இன்னைக்கு ஆண்டவருடைய நாமத்தினாலே அந்த கட்டளைகளை நாம் சிலுவையிலே அடிப்போமா? அடிங்க அடிங்க, சிலுவையிலே ஆணி அடித்து அதை நாம் ஜெயம் கொள்ளுவோம். இனி கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் சகோதரர்களாக இருக்கிறோம். கேட்பதற்கு ரொம்ப அழகாக இருக்குல்ல? அப்போ களவு செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, பிறனுடைய மனைவியை இச்சியாதிருப்பாயாக, ஓய்வு நாளை கடைபிடிப்பாயாக, தாயும் தையும் கனப்பண்ணுவாயாக, என்னை அன்றி உனக்கு வேறு எதைகளும் உண்டாயிருக்க வேண்டாம், பொய் சாட்சி சொல்லாதிருப்பாய். இது எல்லாத்தையும் பாருங்களேன். இதெல்லாம் நம்முடைய நன்மைக்காக கொடுக்கப்பட்டது. அவர் செய்கிற தப்பை மறைப்பதற்காக கட்டளையே இல்லைன்னு சொல்கிற ஒரு பிரசங்கம் பண்ணுற ஒரு போதகரை நாம் பார்க்குறோம். இது கள்ள தீர்க்கதரிசியினுடைய குரலாக இருக்கிறது. இதை நாம் மறந்து போகவே கூடாது. அநேகர் சபையை பார்க்கிறார்கள், அந்த சபையில் நடக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் பார்த்து விலகி போகிறாங்க. இது சரியில்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களெல்லாம் பார்ப்பாங்க, பார்த்து பிடுங்கிடுவாங்க. வாங்க வாங்க வாங்கன்னு சொல்லி பிரைஸ் அண்ட் வர்ஷிப்னு சொல்லி ஆடி பாடி மயக்கத்தில் கொண்டு வந்து இசையை வாசித்து வேதத்தை படிக்காதபடிக்கு சந்தோஷமாக இருக்கும்படிக்கு ஒரு சர்ச்சை கிளப்பாக மாற்றினா எப்படி கூட்டம் வருமோன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு நல்ல மார்க்கெட்டிங் பண்ணி அவங்கள கொண்டு வந்து எல்லாம் செஞ்சுட்டு சாத்தானை வைத்து அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்து பெரிய பெரிய ஃபேமஸான நபராய் மாறுகிறவர்களையும் நான் பார்க்குறோம். எல்லாருக்கும் ஒரு சோதனை இருக்கும். சரி, இந்த பாஸ்டர் மேலே நம்ம இருந்தால் எப்படி இருக்கும்? ஃப்ளைட்லேயே போகிறாரு, ஃப்ளைட்லேயே வராரு, ரோல்ஸ் ராய்ஸ்லேயே போகிறாரு. அவங்க வீட்டில் எப்படி இருப்பாங்க? அவங்க மனைவியை பாருங்கள், பிள்ளைகளை பாருங்கள், எப்படி இருக்கிறாங்க? ஆண்டவர் ஆசீர்வதிச்சா இப்படி தானே ஆசீர்வதிப்பார், நம்மளை சபிச்சிட்டார் போலன்னு சொல்லி ஏங்குகிற அளவுக்கு, உண்மையாய் ஊழியம் செய்கிறோன்னு ஏங்குகிற அளவுக்கு அவங்க ப்ராஸ்பரிட்டி காஸ்பல் அப்படியே கொண்டு வந்து கொடுப்பாங்க. எவ்வளோ ஒரு பார்க்க எவ்வளோ இருக்கும், ஒரு ஸ்டேட்டஸ் அப்படியே கொண்டு போய் இருப்பாங்க. ஆனால் உடைய நாமத்தினால இதை செஞ்சனே, உடைய நாமத்தினால இதை செஞ்சனேன்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் அவங்கள உண்மையும் உத்தமமான ஊழியக்காரன்னு சொல்லி சொல்லாதபடிக்கு அக்கிரமம் செய்கிறவர்களே என்னை விட்டு அகன்று போங்கள், உங்களை என்று தெரியாதுன்னு சொல்றார். யோசிக்க வேண்டிய பிள்ளைகளாய் நாம் இருக்கிறோம் என்பதை நாம் மறந்து போகவே கூடாது. இப்போ பாருங்க, நிறைய பேர் நிறைய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் செய்வதெல்லாம் தேவனுக்கு மகிமையாய் செய்கிறார்களா, தன்னை பெருமைப்படுத்தும்படி செய்கிறார்கள் என்பதை நான் பார்க்கணும். இப்படி செய்யும் பொழுதுதான் நிச்சயமாய் நமக்கு காரியங்கள் புலப்படும். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர்கள் சத்தியத்தை கடைபிடிப்பதனாலே அவர்களை நாம் அறிந்து கொள்ளலாம் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. அதே 1 யோவான் 2ஆம் அதிகாரம் அடுத்த வசனம் 4ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, அவர்களை நான் அறிவேன், எப்படின்னா கட்டளைகளை கடைபிடிப்பதன் மூலமாக தான் அறிந்து கொள்வேன். அவர்கள் மேல் சத்தியம் இல்லைன்னு சொன்னால் அவர்களை நான் அறிய மாட்டேன், கட்டளை இல்லைன்னா அவர்கள் பொய்யராய் மாறுகிறார்கள். எவ்வளோ அழகாக சொல்லப்படுது பாருங்க. பரிசுத்த ஆவியானவர் அங்கே இருப்பாரா? அக்கினி வருகிறதா? அடையாளங்கள் நடக்கிறதா? எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஏசாயா 8ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் சொல்லுகிறது, வேதத்தையும் சாட்சியாகமத்தையும் கவனித்து பாருங்கள், அவைகள்படி அவர்கள் நடக்காவிட்டால் அவர்களுக்கு விடிய காலத்து வெளிச்சம் இல்லை.
எவ்வளோ பெரிய ஒரு சத்தியத்தை நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, சத்தியத்துக்கு கீழ்ப்படியாதபடிக்கு உன்னை தடுக்கிறவன் யார் என்று சொல்லி கேள்வி எழுப்புகிறதை நாம் பார்க்கிறோம். பைபிள் சொசைட்டி உருவாகி 150 வருஷம் ஆயிடுச்சு. இந்த பைபிளை நீங்கள் படித்து பாருங்க, யாரும் உங்களுக்கு விளக்கம் சொல்ல வேண்டாம். ஜெபத்தோடு படிச்சிங்கன்னா சத்திய ஆவியானவர் உங்களை சகல சத்தியத்திலும் வழிநடத்துவார். அப்படி உங்களுக்கு விளக்கம் சொல்கிறாங்கன்னா நீங்கள் தொடர்ந்து கேள்வி கேளுங்க. வேதத்தோடு வசனத்தோடு சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். எது சரி எது தவறு என்று சொல்லி இந்த வேதம்தான் நமக்கு வெளிச்சமாக இருக்கிறது. ஒருவேளை அந்த போதகர் மிகவும் மிகவும் பிரபலமானவராக இருக்கலாம், சமுதாயத்திலே பெரிய பதவியில் இருக்கலாம், அரசியலே பெரிய பலத்தோடு இருக்கலாம். அவர் சொல்ல ஆகும் கட்டளையிடுன்னு சொல்லலாம். நம்ம அவர்களை பார்த்து வஞ்சிக்கப்பட்டு போய்விடக்கூடாது. நம்முடைய டார்கெட் எல்லாமே இயேசு. இயேசுவை போல் அழகுள்ளோர் யாரும் இல்லை பூவினில், இதுவரை கண்டதில்லை காண்பதும் இல்லை. இயேசுதான் எல்லாம். இயேசுவை வழிகாட்டி, இயேசுவை பார்க்க வேண்டும் என்று சொல்லி வழிகாட்டுகிற எல்லாரையும் நீங்கள் பின்பற்றி இயேசுவை பிடித்துக் கொள்ளுங்கள். இயேசு உங்களுக்கு எல்லாவற்றையும் நன்மையாய் மாற்றி கொடுப்பார். கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு சகோதரனே, சகோதரியே, உம்முடைய நாமத்தினாலே என்று சொல்லி அதிகமான அதிசயங்களை செய்திருக்கலாம். ஆனால் இயேசு நான் உங்களை அறியேன் என்று சொல்லி எதற்காக அவர் சொல்ல முடியும்? உங்களை பார்த்து அவர் அப்படி சொல்லுவாரா? நீங்கள் ஒரு ஊழியக்காரரா? இந்த வேதத்தை வைத்து நீங்கள் பிரசங்கம் செய்கிறவர்களா? நீங்கள் உங்களுடைய மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. ஆவியானவருக்கு முன்பாக உங்களை பார்த்து இயேசு என்ன ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்க முடியும்? உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, நிகழ்ச்சியை பார்த்த கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். வேதத்தையும் சாட்சியாகமத்தையும் கவனித்து அதை வைத்து நாங்கள் படிக்க, பிரசங்கம் பண்ண, பிரயாசமாய் தங்களுடைய வாழ்க்கை நடத்த எங்களுக்கு உதவி செய்யும். இயேசு எங்களை பார்த்து அறியேன் என்று சொல்லாதபடிக்கு நாங்கள் உண்மையும் உத்தமான ஊழியக்காரர்கள் பரலோகத்துக்கு பிரவேசின்னு சொல்லத்தக்கதாக உதவி செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.